இன்றைக்கி லக்ஷ்மி ஸ்ரீ சமையலறையில் நம்ம வந்து பஞ்சாப் ஸ்டைலில் வந்து தால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. சப்பாத்தியோட ரைஸோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கு என்னென்ன தேவை, எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டுக்கிறேங்க. நம்ம தாளிக்கும் போது ஒரு பொருளும் நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. செய்கிறதுக்கு நம்ம 2 வகையான பருப்பு எடுத்துக்கிறோம். ஒன்று வந்து துவரம் பருப்பு, ஒன்று வந்து பாசி பருப்புங்க. பாசி பருப்பு நான் வந்து அரை கப்பு தாங்க எடுத்துன்னுக்கிறேன். துவரம் பருப்பு அரை கப்பு, பாசி பருப்பு அரை கப்புங்க. நம்ம இதை வந்து நல்லா கழுவிக்கலாங்க. துவரம் பருப்பு, பாசி பருப்பு நான் ஏன் வந்து 2 மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கினா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. இதை வந்து நம்ம 2 டைம் 3 டைம் நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. பாசி பருப்பும் துவரம் பருப்பும் சேர்ந்துச்சுன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. கழுவி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் 2 டைம் நல்லா கழுவிட்டேங்க பருப்பை. இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ வந்து நம்ம பருப்போட 2 பல் பூண்டு போட்டுக்கலாங்க. பருப்போட பூண்டு வந்து சேர்ந்து வெந்துச்சுன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், லிட்டு வச்சு நம்ம 2 விசில் வரட்டுங்க. அப்புறமா நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், பருப்பு வந்து நல்லா வெந்துட்டுக்குது. இப்படி தாங்க வெந்திருக்கணும் பருப்பு. இந்த பருப்பை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் ஊற்றின்னு நம்ம குக்கர்லேயே தாளிச்சிடலாங்க. மேலே நான் குக்கர் வச்சுட்டுக்கிறேன். நம்மளுக்கு இதுக்கு எண்ணெய்லாம் ஊற்றினா நல்லா இருக்காதுங்க டேஸ்ட்டு. நெய் வந்து 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேங்க. பாருங்கள், நெய் சூடாகிடுச்சு. இப்போது நம்ம அரை ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாங்க. நம்ம வந்து பிரிஞ்சி எல்லாம் போட்டுக்கலாம். நம்ம பூண்டு சின்னதாக நெருக்கி வச்சுருக்கேங்க. நான் அது மாதிரி பூண்டு போட்டுக்கலாம். நம்ம பூண்டு வந்து நிறைய போட்டோம்னா நல்லா டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. இஞ்சி கொஞ்சமாக போட்டுக்கலாங்க. நம்ம பூண்டு ஜாஸ்தி இருக்கணுங்க, இஞ்சி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கணுங்க. பூண்டு வந்து நல்லா வதங்கிடணும். காஞ்ச மிளகா ஒரு 3 எடுத்து வச்சுக்கோங்க. காஞ்ச மிளகா போட்டுடலாம். அது கூடயே வந்து பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகா எடுத்து கீறி வச்சுருக்கோங்க. அதுவும் போட்டுடலாம். நம்ம பெருங்காயம் கொஞ்சமாக போட்டுக்கலாங்க. நம்ம பெருங்காயம் கண்டிப்பாக போட்டோம்னா டேஸ்ட் நல்லா இருக்குங்க. பெருங்காயம் போட்டுக்கோங்க. வதக்கிச்சுங்க. இப்போ அரிஞ்சு வச்ச ஒரு வெங்காயம் போட்டுக்கலாம். நம்ம பாருங்க, ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஒரு தக்காளியை சின்ன துண்டாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. அதையும் போட்டுக்கலாம். நம்ம தக்காளியும் வந்து நல்லா வதங்கிட்டுங்க. நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம 4 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாங்க. நம்ம 4 ஸ்பூன் போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். நம்ம கரம் மசாலா வந்து டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. கொஞ்சமாக போட்டுக்கலாம். கரம் மசாலா கூட போட்டு நல்லா வதக்கிடலாங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து நல்லா கலக்கி கொடுத்துடலாம். இந்த எண்ணெயிலே வந்து மசாலா வதங்குச்சுன்னா ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதனால் எண்ணெயிலே நீங்கள் நல்லா வதக்கிடுங்க. மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம வேக வச்ச பருப்பை இதில் ஊற்றிடலாங்க. கொதிக்க கொதிக்க இன்னும் திக்காயினே இருக்குங்க. இப்போ வந்து நம்மளுக்கு தேவைக்கேற்ற உப்பு போட்டுக்கலாம். நான் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். ஒரு கொதி வரட்டுங்க. பாருங்கள், நல்லா கொதிக்குது. ஆற ரொம்ப திக்காயிடுங்க. கொஞ்சம் நம்ம வந்து இந்த மாதிரி வச்சோம்னா தாங்க சப்பாத்திக்கு நல்லா தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா கொதிக்குது. இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுட்டு பாருங்கள், கொத்தமல்லி போட்டுட்டு நம்ம இறக்கி வச்சிடலாங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. கேஸ் ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போது ரெடி ஆயிடுச்சுங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. நான் வந்து சப்பாத்தியோட நான் இன்றைக்கி வந்து இந்த தால் செஞ்சுக்கிறேங்க.
பஞ்சாபி ஸ்டைலில் வந்து தால் வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வந்து நான் செஞ்சுருக்கேங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் சாதத்தோட கூட நீங்கள் சூடான சாதத்துக்கு இந்த தால் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்னா சூப்பராக இருக்குங்க. நான் சப்பாத்தியோட இன்றைக்கி வந்து தால் செஞ்சுருக்கேங்க. ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.